வெல்கம் பேக் டு சேனல். இன் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோட தான் வந்திருக்கும். அது என்ன நியூஸ் தானே வச்சுக்கிறீங்க. அகரம் ஃபவுண்டேஷன் இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை பண்ணி நிறைய பேரை தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அகரம் ஃபவுண்டேஷன் யாருன்னு வச்சுக்கிறீங்க, ஆக்டர் சூர்யா, கார்த்திக் அண்ட் சிவகுமார் இவங்க 3 பேர் சேர்ந்து நடத்திட்டு வர்றது அகரம் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ச்சி ஆகி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் மூலமா வெளியே குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த ஈவெண்ட் தான் இந்த வருஷத்துக்கானதும் நடந்திருக்கு. இந்த இதுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஈவெண்ட்ல நடந்த என்டையர் விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நாங்கள் முழுவதும் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் யோசனை பண்ணேன். ரொம்ப கனமாக 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட 80% நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். சூர்யா, கார்த்திங்கிறவங்க, சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க. ஆனால் நான் ஒரு ஏழை தாயினுடைய மகன். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க. அந்த மாதிரி நான் பிறந்த போதே என் தந்தையார் இருந்து விட்டார். எங்கள் அப்பா என்ன கலவுன்னு எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு 8 ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார். அது கூலிக்கு 4 ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க. பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிராமப்புறத்துக்கு கை கொடுத்து காட்டுங்க. பருத்தி செடி, இந்த பருத்தியில் எங்கள் காலத்தில் கருங்கண்ணி, கம்போடியான்னு 2 குரூப் இருக்கும். கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது, கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக்கு பருத்தி. அது செம்மணத்தில் கருங்கண்ணி பருத்தி எடுத்து முடிஞ்சோடனே அந்த காஞ்சி போன அதுக்கு பேர் தான் மாறு, பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க. அதை மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும். ஒரு 6-7 பேர் அதை கூலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க. அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபாக கணக்கு போடுங்க, ஒரு 10,000 பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும். பிடுங்கினா ஈஸியாக வராது. முக்கி பிடுங்கி எடுக்கும்போது 10-15 பிடுங்கும்போது லேசாக அது சிவப்பு கலராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும். முதல்ல கொப்பளமாகி உள்ள மாற்றுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும். நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே சிவப்பாக திட்டுருக்கும். அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும். இப்படியெல்லாம் வேலை செய்த என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன். பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது. பஞ்சம்னா உணவு தான், எதுவுமே விளையாது. இந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க. ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்றவங்க யார் இருக்கீங்களா? அங்கே யாராவது கை தூக்க முடியுமா? ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் வச்சுருக்காரு. ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க. அதை ஹாட் பாட்டில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவுச்சி வரும். இந்த ஒட்டகத்தோட நாற்றம் வராது. நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர். இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும். கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்புற அடியில் ட்ரங்க் இருக்குது, அடி மரம் இருக்கும். மரத்தில் கடப்பாறையை போட்டு நம்பினீங்கன்னா உள்ளே ஒரு யானையோட தந்தர் கலர், ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும். அந்த கிழங்குல இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர். மொடாங்கிற சிறுசாக இருக்குது, பெருசாக பேர் குதிர்னு பேர். குதிருக்குள்ளே ஒரு பாதி குதிருக்கு கட்டி அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை உள்ளே போடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டி தட்டி ஒரு 10-20 கருப்பட்டி வட்டு அதை தட்டி உள்ளே போடணும். போட்டு
ஒரு பாதி குதிரைக்கு தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் இறைச்சிங்கன்னா அந்த பழுப்புக்கல்லில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்படி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும். இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னா எங்கள் காலத்து சாப்பாடெல்லாம் தினம் சமைக்கிறதுலாம் கிடையாது. காலையில் முந்தின நாள் செஞ்சு பழைய சாதம் இருக்கும், சோளச்சோறு இருக்கும். அடிப்பத்தினா அதுக்கு இப்போ சீவச்சோறு சொல்லுவாங்க. சீவச்சோறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு பால் எப்படி மாடு இருக்குனால தயிர் கிடைக்கும். தயிரும் சீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு 6-7 ஆண்டுகள் படிக்கும்போது காலையில் சாப்பிடுவேன். அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்கா நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மாவை பேசாமல் இருந்தேன். அது ஒன்றும் சொல்லாமல் எப்படியோ கடனோடு வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்து அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஜில்லாவில் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க, இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அன்றைக்கி மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க. மற்ற நேரத்தில் கிடைக்காது. சாயங்காலம் கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல், அதான் நைட் சாப்பாடு. இப்போ போகும்போது ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது. பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம், ப்ரைவேட் வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு, கல்யாணசாமி நாடு இருந்தார். ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்குன்னு பூரா தூசி வந்துட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருக்கோம். சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும். சாணம் போட்டு பார்த்துக்கினா நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும். அது பாரு அந்த அம்மா பார்த்துக்கோங்க. சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பிசைஞ்சு கரைச்சி அதை வந்து மெழுகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு 30 பேர் நாங்கள் படித்தோம். அப்படி 1ஆம் கிளாஸ்க்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ்க்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸ்க்கு 4 ரூபா, அப்புறம் 5ஆம் கிளாஸ்க்கு நேராக ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸில் ஜீனியஸாக இருந்தவர். நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லியிருக்கேன். எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க, இது எங்கே போனால் இதையே சொல்லிட்டுங்களான்னு. இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுங்க, இங்கேயும் சொல்கிறேன். ராம்ஜியாக சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன். காலரைக்கால் காசுக்கு 4 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இப்போ நான் சொல்கிறீங்களா? காசு வச்சுருக்கேன், ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன். காரைக்கால் காசுக்கு 4 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இந்த கணக்கெல்லாம் 4 வயசுக்குள்ளே போட்டு 4ஆம் கிளாஸுக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8க்கு 2.25 ரூபா ஃபீஸ், 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஃபீஸ். இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன், 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ காஃபி பையனை ப்ரீகேஜி சேர்த்து விட 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். பைத்தியம் முடிச்சுதான் நினச்சி பாருங்க. 365 ரூபா 50 பைசாவில் நான் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சிட்டேன். அங்கே ஒரு கிளைமேக்ஸ் வந்தது. எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கம் போல் காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5.25 ரூபா ஃபீஸ் இந்த மாதத்துக்கு கட்டியாச்சு, மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லிஞ்சு என்னடான்னு கேட்டாங்க. 11 ரூபா 50 பைசா. இது என்ன எவ்வளவு அப்படின்னாங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா, பொது பரீட்சையாமா, அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 11 ரூபா 50 பைசா பேரட்டு கட்டி கொடுத்தாங்க. பேங்க்கெல்லாம் கிடையாது, சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து 50 கொடுத்தாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்னேன். இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை இந்த 6, 7, 8, 9, 10, 11 இப்போ இந்த 5-6 வருஷம் படித்தா பசங்க ஒரு 20 பேர், பொண்ணுங்க ஒரு 5-6 பேர், பள்ளிக்கு டீச் பண்ண வாத்தி ஒரு 6-7 பேர். ஒரு ஸ்வீட்காரன் காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். 5 கொன்னே போடுவேன். 5 குழந்தைங்க வந்துச்சு, ஒன்றா செத்து போச்சு. ஒரு பையன் செத்து போச்சு, பொண்ணு செத்து போச்சு, ஒன்றா பிள்ளைகள் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணுக்கு 5ஆவது குழந்தை கொன்னே போடு பையனா பரவாயில்ல. பேசாமல் வந்துட்டேன். அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க. என்ன மாதிரியே கூட படித்தவங்கள நான் எப்பவும் 4th ரேங்க் தான். விட மாட்டாங்க, ராட்சச பையலுக்கு முன்னாடி 3 பேர் விடவே மாட்டேன். என்ன முக்குனாலும் விட மாட்டாங்க. 4th ரேங்க் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த 1, 2, 3லையும் 2 பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல. ஒரு 3-3:30 மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நான் 3 வெளியே ஒரு பையை தூக்கி தோல்டு போட்டு எங்கடா போகிறீங்க நாங்கள் வீட்டுக்குண்ணா குரூப் ஃபோட்டோ நாங்கள் அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா. ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் நின்று போனாங்க. அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க. எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இப்போ எங்கள் குரூப் ஃபோட்டோ வச்சுருந்தா எனக்கு கண்டு இருட்டே குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன், நம்பவே மாட்டேங்க. 50 ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை.
இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு. நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது. 192 படங்கள் நடிச்சு. ஆனால் எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது, ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது. அந்த 5 ரூபா ஃபோட்டோ கிடையாது. ஏதோ நீங்கள் கைதட்டுக்காக சொன்னீங்க, இப்போ எப்போ நெஞ்சில் வலிக்கு நினச்சிப்பாங்க. அந்த 5 ரூபா ஃபோட்டோ நினைக்கமா எடுக்க முடியல. அப்போ காலம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் அப்போ ஒரு 2057 விட்டு 50 ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகிறோம் வாங்க சார்னு கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலை தேடி உயிரோட வந்து 8 பசங்க 5 பாட்டி ஆகிட்டாங்க. 4 பிள்ளைங்க பாட்டிமா நான் பார்த்தா தானே ஒரு 4-5 பாட்டிமாருங்க கூட படிச்ச வாத்தியார் 4 பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு இருக்குது, பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார், கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கல்யாணி சார் தெரியும், ப்ரைவேட் பள்ளிக்கு நிறையா கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது. நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமான நீங்கள் தத்தெடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கும். அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ரூபா போய் 26,000 ஒரு மீட்டிங் கூப்பிட்டு 25 பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் கண்டுபிடி சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து 30 லட்சம் ரூபா சேர்த்து வச்சு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கடாது ப்ரைஸ் வாங்கிச்சு, எங்கள் ஊர் பொண்ணுங்க, இந்த பொண்ணு சூலூர் பொண்ணு அதான் இருக்குவாங்க, அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கு. 1.5 லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது, 30 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு 14வது ஆண்டு பரிசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்கே பிறந்தேன், நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்தியெல்லாம் கிடையாது, நீங்களாம் நம்மளாம் ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம். நீங்கள் நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை, சிவகுமார் சாம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது, இமயமலை உங்களால் தொட முடியும். ஒரே விஷயம் கல்வி. அந்த ஒரு 11 பேர் படிக்க ஆரம்பித்து நான் ஒரு தந்தா ஒரு தெப்பு தேடி வெளியே வந்தேன். அந்த கல்வி தான் இப்போ காப்பாற்றிட்டு, கல்வியும் ஒழுக்கமும். காப்பாற்றிப்பட்டு 68 வருஷம் ஆகுது. கை தூக்குங்க, காஃபி சாப்பிடலாம், கை தூக்குப்பா, ₹1 இருக்க மாட்டேங்க, தூக்குங்க பரவாயில்ல, 2 மணி கை தூக்குறானுங்கடா. அடாடா அடா மகனே ராஜா, காஃபி வீட்டில் போட்டுல இல்லையா, அப்படி வா போட்டு கொடுத்து சாப்பிடாம தானே பெரிய ஆளு பிருந்தாசாரி சொல்லியா, போட்டு கொடுத்து காப்பி 1958 அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படல. அப்போ எதுக்கு நம்ம காப்பியே சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா, மொத்த சமாதானம் பண்ணுவோமா? கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா பஞ்சு டைலாக் எழுதுது, என்ன பண்றது உங்களெல்லாம்? பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்கும் மாயா அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பா அண்ணா அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். பெற்றோர்களுக்கும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். நான் 2 வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை. அது சின்ன வயசில் ஆத்தா சொல்லுவாங்க, எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆரம்பிச்சு நிறுத்தக்கூடாது. இது சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஃபங்க்ஷன் நடக்கும். நாங்கள் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தே அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன், ஒரு செல்ஃபோன் இருக்குது, நம்ம தெரிஞ்சவங்களை எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம். ஆனால் அப்போ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பசங்க, ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை. அப்போட ஃப்ரெண்ட்ஸ் வீரனன் மாமா இங்கே நான் நினச்சி பார்க்குறேன், ராவ் அவர்களை நினச்சி பார்க்குறேன். அவங்க 3 பேர் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து 3 பேர் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்பாவுடைய 100வது படம் முடியுது. அந்த 100வது படம் எடுத்து முடிக்கும் போது எல்லா தயாரிப்பாளர்களும் 100 தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பாவை அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க. கமல் சார் வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ, அவரும் கலந்துக்கிறாரு. அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுகிறாரு. அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமாக அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல, மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு, ஏன்னா நான் அப்படி பெருசாக காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்பா. நான் தான் சொல்லுவோம், கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம், வர்ற காசை கூட வேணான்னு சொல்லிடுவார் இவர் அப்படின்னு. பட் அவரை பற்றி அது கவலைப்பட்டுக்கல, அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்காரு. அந்த காசை போட்டு அந்த காசில் வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பரிசு 1000 ரூபாய், அப்புறம் 750 ரூபா, அப்புறம் 500 ரூபாய். இந்த 1000 ரூபாய் பெரிய காசா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கலாம். சரி, தங்கம் அப்போ என்ன விலை இருந்திருக்கும் 1979ன்னு யோசிச்சு பார்த்தா அது 750 ரூபா இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.5 சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 25 வருஷம் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து எங்கே இருந்தாலும் தவறாமல் வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் வெளியூரில் எங்கே ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து பண்ணது தான் அதுக்கப்புறம் 25வது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சது.
அகரம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது, எங்கேருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது புரிதல் வந்துச்சு. எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து படித்து வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும்போது அப்பா எங்கேருந்து வந்தாருன்னு தான் யோசிக்க முடியுது. எங்களால் அதை நான் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும், இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம். அப்பாவுக்கு பையனாக பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம். ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காம இங்கே வந்துட முடியாது. இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை. யார் எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த கீழேருந்து ஆரம்பித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படி தான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. எல்லாருமே உழைச்சி தான் வர முடியும். எந்த விலை கொடுக்காம எதுவுமே கிடைக்காது. அந்த விலை எப்பவுமே காசு பணம் கிடையாது. உங்கள் தூக்கமாக இருக்கும், உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்றைக்கி அவங்க படித்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க்கோ நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமாக அது பரிசளிக்குது. இல்லைங்க நான் வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால், நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் சின்னதாக கிடைக்கும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் தளர்ச்சி ஆடவே வேண்டாம். தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தைரியமாக இருங்க. இங்கே அகரமில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்கறது வந்து ஊர்லேருந்து படித்து சென்னைக்கு வந்துட்டேன், சிட்டிக்கு வந்துட்டேன். பசங்களை முக்கியமாக வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு ஆசையை. அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்கேருந்து அங்கே எக்ஸ்போசர் சின்னதாக தான் இருக்கும். நேற்று யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனால் 5 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க. அப்போ சின்ன கிராமத்தில் படித்த பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படித்தா அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும், பெரிய சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு. இங்கே வந்த உடனே கூட படிக்கிற பசங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க, இல்லை இங்கிலீஷ் பட்டையை கிளப்பானுங்க. அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனும் சுமார் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஆனா நம்மளா வந்து ஓவரா அவனை பார்த்து பயப்படுவோம். ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம். ஆனா காலேஜ் போனோடனே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க. அப்போ பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சிட்டியில படிச்சுட்டு போன எனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சு வர பசங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா? தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என் கூட படிச்ச பசங்க திருநெல்வேலிருந்து வருவானுங்க, அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க. 3rd இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டரா ட்ரெஸ் பண்ணுவானுங்க. டே எங்கடா அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா அவன் அவ்வளோ ஷார்ப்பா இருப்பான். ஸோ எது வேணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் இந்த அளவுக்கு ஸ்டைலா பேசணும், நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஷார்ப்பா இருக்கணும், இதுல தான் நான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தால் எதுவுமே கிடைக்காது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இங்க கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் 25 வயசு, எங்கள் அப்பா எனக்கு சொன்னது அதுதான், 25 வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னு முடிவு பண்ணிடு அப்படின்னாரு. நானும் 18 வயசுலேருந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னே புரியல. எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தர் வந்தானே, இங்கே யார் பிரசன்ட் நீ தானே, பேசிக்லி லைக் நான் அப்போவே தெரிஞ்சது இன்ஜினியர்னு. அதை ஃபர்ஸ்ட் எதை கத்துக்கிறோமோ இல்லையா ப்ராஜெக்ட் டைப் பண்ணும்போது பேசிக்கலி லைக் வந்துடும். ஸோ என்ன நானும் ரொம்ப இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சாங்க. எப்படி என்ன கனவுல எங்க அண்ணன் வந்து ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு, அதுல போய் நாம அப்படியே சின்ன முதலாளியா சேர்ந்துடலான்ற ஒரு நினைப்புல அது நடக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் சரி, ஏதோ நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா படிச்சாகணும், நம்மளா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு போனேன். அப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றும் தெளிவாக புரிஞ்சுது. எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல, எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு. அது சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு, ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும். எங்கள் அண்ணனுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தைரியமாக அப்பா கிட்ட சொல்லிட்டு, இல்லைப்பா நான் திரும்பி வரேன், நான் சினிமாவில் ட்ரை பண்ண போறேன், கற்றுக்கணும்னு தான் நினச்சேன். எதுவுமே எனக்கு தெரியாது, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கொடுமை. ஞானவேல் சார்கிட்ட நான் பேசியிருக்கேன். நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க, நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க, ஆவரேஜ் மார்க் வாங்குறவன கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கொடுமை அது. ஸோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும்னு முடிவு பண்ணது, எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு. அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனால் அதை சீக்கிரமா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து படிங்க. கல்வி பெரிய ஆயுதமா இருக்கு. இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, நாங்கள் அகரமுக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப்குள்ள போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு, எந்த கார் புதுசா வந்திருக்கு, அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா, இதை பத்தியே தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அதை தான் தேடி தேடி பார்க்குறோம். ஆனா நீங்க இந்த மாதிரியான செய்திகளை இப்போ கல்யாணி சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் ஷார்ட்டா வந்து அட்லீஸ்ட் 100 மில்லியன் வியூஸ் போகணும்.
அப்பதான் மக்களுக்கு இதை பத்தி தெரியும். நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகள் பத்தி நமக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கோமா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க ஷார்ட்ஸா கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சமுதாயத்தில் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது. ஸோ அது ரொம்ப அவசியம்னு பாக்குறேன். இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மணிப்பூர்ல இருந்து ஒரு பாப்பா வந்து இங்க பேசுச்சு. அது இங்கிலீஷ்ல பேசுச்சு. அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரியல. அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல வந்து பிரச்சனை நடக்குது. எங்க ஊர்ல வீட்டை விட்டு வெளியில போக முடியல. அதனால எங்க ஊர்ல நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல, வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நான் அதிர்ஷ்டவசமா இங்க வந்ததுனால இங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்க ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு. அதை நம்ம அந்த சிச்சுவேஷன் நம்மளால உணர முடியுமா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. இதே மாதிரி நேபாளிலேருந்து வந்த கதைகள் நான் வந்து என் ஒய்ஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து வந்து படிக்க முடியாது, தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ, அங்கே ஒரு லேக் இருக்குமா, அந்த லேக் உறைஞ்சா கல்லாயிருமா. அந்த டைமில் யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அனுப்பிச்சு விட்ருவாங்களாம், நீயாவது உயிரோடு இருங்கிற மாதிரி. அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம். அப்படி வந்து இங்கே குழந்தைங்க படித்து அவங்க பெருசாக வந்திருக்காங்க. அப்படி கல்விக்காக எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனாலேயே தான் இன்னைக்கு எங்கே போனாலும் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புகிறேன். அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், படிப்புக்குன்னு கேட்டால் கையில் கொடுத்துடாதீங்க, ஸ்கூல்லேயே போய் காசை கூட கட்டிடுங்க. அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக தெரியுது. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூல் தான். பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைகள் பழகணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி, நீ ஏன் ஸ்கூலுக்கு வரதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது, உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவ அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அதில் தன் வயசில் இருக்கிற குழந்தைகள் கூட போய் அங்கே உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு. எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க, பாப்பா கிட்ட கேட்குறாங்க. அது சொல்லுது, சக மனுஷனை மதிக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு. சரி, அப்போ ஓகே, அப்போது அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ அந்த புரிதல் எல்லாருக்கூடையும் போய் பழகிறப்ப தான் கிடைக்குது. அதனால நாமளும் குழந்தைகளை எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதித்து நேரான வழியில் அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வியை நோக்கி போகிற உழைப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அகரம் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தைரியமாக இருங்க, என்றைக்கும் எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க. ஒருத்தனுக்கு 1 வருஷத்தில் கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு 5 வருஷத்தில் கிடைக்கும், இல்லை 10 வருஷத்தில் கிடைக்கும். ஒர்க் பண்ணுங்க, எவ்வளோ லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு போனஸ் பெருசாக கிடைக்கும். அவ்வளோதான். மரியாதைக்குரிய மாயாய் அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பாவுக்கும் கார்த்தி, இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், அகரமில் இருக்கிற என்னோட தங்கைகள் தம்பிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து இது ஒரு வீக்கெண்டில் நடக்கும், வேறு சில காரணங்கள்னால, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒரு வீக் டேயில் வைக்க வேண்டியதாகிடுச்சு. பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே வந்து குறையாமல் எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்கே இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து எல்லா மரியாதை கலந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 45 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 45 இயர்ஸ். 79 ஆரம்பிச்சு 80 அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க. அகரம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் தொடப்போகுது. விதை மட்டுமே வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அகரமில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறது வந்து விதை ப்ரோக்ராமு. ரொம்ப சாதாரணமாக 2006 உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்.
நானும் ஞானவேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக ஆரம்பித்து அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ கேட்ட கேள்விகள் தான். அப்பா இப்போ குட்டி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அது ஞாபகம் இருக்குது. பட் 2006 பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையே அப்பா அப்போ சொன்னாங்க, அப்பா வந்து ஒரு 50s 40s சொன்ன கதை அது அப்படின்னாங்க. இல்லை 2006 வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு 2006 சொன்னாங்க. 20 வருஷம் தாண்டிட்டோம். இப்போவும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட சம்பாரித்து முழுசாக எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன். அப்படி தான் பார்க்குறேன். இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பார்க்குறேன். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள், இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 49 வயசாச்சு. நிறைய பேர் பத்திரிகையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க. அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு. பட் இந்த மேடை இந்த சாதனையெல்லாம் வந்து இந்த 17-18 வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிற, அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை வந்து நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. அதனால நீங்கள் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது வந்து நீங்கள் தொடப்போகிற உயரம் வந்து மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் அடைய போகிறீங்க. அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது கிட்டத்தட்ட 5200 மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் மாணவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவர்கள் வந்து 6000 பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு. இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும், அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், தெருவில் இருக்கிறவங்களாகட்டும், அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது, ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இதுக்கப்புறமா இது பண்ணலாமா, இதுக்கப்புறமா இங்கே போகலாமா, இவங்க இருக்காங்களா, இவங்ககிட்ட கேட்கலாமா, இவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா, மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த 20 வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து அகரம் இருக்கவங்கனால மட்டும் கிடையாது. இந்த ஒரு நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்ட வந்திருக்குது. உங்களுக்கே தெரியும், விதை திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. 8ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன். இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க. ஒரு 10,000 கிட்டத்தில் லெட்டர் வரும். பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு 1500 எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு 700 500 மாதிரி மாறும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர், அப்பா அம்மா ஆசிரியர், அந்த ஊருக்கு வழிகாட்டுறவங்க. தடையுமே இருக்காது, ஒரு அட்ரஸ் இருக்காது, வழித்தடம் இருக்காது. காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே 2 வீலரில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும், அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிகை நண்பர்களாகட்டும், வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும், இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும், அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சிடணும், எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சிடணும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த ஒரு கல்வி எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ட்டு அவங்கள கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து 350 காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து 350ல் எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல. பட் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம். அகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம். பட் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 40 காலேஜஸ்க்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும், படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும்.
அறுபடை வீடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அக்னி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ் மயிலாடுதுறை, பரத் யூனிவர்சிட்டி சென்னை, பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, டானிஷ் அமீத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, டிஓடி ஸ்கூல் ஆஃப் டிசைன் சென்னை, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை, எக்ஸல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, ஐன்ஸ்டைன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் திருநெல்வேலி, ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் கோயம்புத்தூர், ஜேபிஆர் மாமல்லன் குரூப் சென்னை, காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, KG Hospitals of Pharmacy and Research Institute Viluppuram, Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology Coimbatore, MAM Group of Institutions Trichy, Michael Job College of Arts and Science College for Women Coimbatore, Dr. MGR Janaki Arts and Science Women's College Chennai, Nanda Arts and Science College Erode, Pavai Engineering College Namakkal, PPG College of Nursing Coimbatore, PSNA Engineering College Dindigul, Rajalakshmi Group of Institutions, Rajalakshmi Engineering College, Rajalakshmi Institute of Technology, Rajalakshmi College of Nursing Chennai, Ranganayaki Engineering College Virudhunagar, Rover College Engineering Perambalur, RVS College of Arts and Science Coimbatore, RVS Kumaran Arts and Science College Dindigul, Sriram Engineering College Chennai, Shankara College of Chennai, Sankaraj College of Science and Commerce Coimbatore, Satyabama Institute of Science and Technology Chennai, Saptagiri Group of Institutions Dharmapuri, Savita Engineering College Chennai, SSM College of Engineering Kumarapalayam, SKR College of Engineering Chennai, Sri Krishna Group of Institutions Coimbatore, Sri Subramanya College of Engineering Palani, SRM Institute of Science and Technology Chennai, Vale Tech University Chennai, Wales Institute of Science, Technology and Advanced Studies Chennai, Venkateshwara Hospitals Chennai, Valliammal College for Women Anna Nagar Chennai, Vikram Group of College Sivagangai, BIT University Vellore and Zoho University Chennai. இன்னும் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மாணவிகளை வந்து அவங்கள வீடாக அவங்க பார்க்க வைக்கிறாங்க. அதான் ஒன்றா நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்ணுறோம் ஏனோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்மளும் கேட்க கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல், இங்கே இருக்கிற மாணவிகள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா, பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸா, இவங்க மறுபடியும் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது. இது வந்து விதையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள், இப்போ முன்னாடி பேசின மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட 3400 பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்போ அகரம் முன்னெடுத்துட்டு போகிறது. அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாமல் வந்து இதை பண்ணியிருக்க முடியாது. அத்தனை புது விஷயங்களும் இது வேண்டாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம் புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அலுமினைஸும் வந்து தன்னாளவர்களும். அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன், வழிகாட்டிகள்னு சொல்லுவேன். ஜவாது மலையில் வந்து மலைப்பகுதிகளில் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து அங்கே வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேறு மாதிரி. அங்கேயே தங்கணும், அந்த சமூகத்துக்கூட பழகணும், ஃபோன் வசதிகள் இருக்காது, அங்கே தான் தங்க முடியும், அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வருதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம், என்ன எப்படி இதை பண்ணுறீங்க, அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. என்ன சொல்கிறேன் புரியல அப்படின்னு சொன்ன கேட்கும்போது, இல்லை சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியாக இருக்காது, சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும், பட் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து
ரெசிலியன்ஸோடு இருக்கிறது, எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது, எப்படி பாசிட்டிவாகவே இருக்கிறது வாழ்க்கையில் எது பெருசு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும். எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு. நான் தான் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பொசிஷனில் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, ஃபேடிங்கான ஒரு கெரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேடு வேணும், அந்த டைம்லையும் சரி, நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும். நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது, பாசிட்டிவாக மட்டுமே பேசுறது. ஏன்னா we can always choose to complain, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ, இல்லாட்டி எடுத்தோன்ன கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையே வந்து எது வந்து தப்பாக நடந்துகிட்ருக்கோ அதை பற்றி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நிறையா கசப்பு இருக்கலாம். பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம், ஆக்கப்பூர்வமாக மட்டுமே இருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரமில் ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப். ஒரு வாட்டியும் வந்து கசப்பான அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்தியும் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும், அது நிச்சயமாக ஆகும். இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால், இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங். நம்ம எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போகும், அதை நிச்சயமாக அடையும். நான் ஏற்கனவே திரும்பி சொல்லியிருக்கேன், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி நான் எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன். அதுவும் வந்து ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு. ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை, திரும்பி ஒரு யூட்டர்ன் எடுத்தேன். நான் படித்த படிப்புக்கும் என்னோட வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் 5 நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு. ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூட்டர்ன் அடிக்க ஆரம்பித்தேன். நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, ஏன்னா இதுக்கெல்லாம் தகுதியாக, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்காக உழைக்கணும், இந்த அன்புக்கு இந்த நான் தகுதியாக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிச்சனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா, நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 17 வயசில் வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த சாதனை, இந்த மார்க்ஸு, இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த வீரியம், அந்த தைரியம், அந்த பவர் இருக்குன்னா நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்கள் தான் அந்த எல்லையை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம், எதுவுமே தடை கிடையாது. இப்போ இருக்கிற சூழல், இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து 6 மாதம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது. ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அது அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்கள் வாழ்க்கையில். ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிடுங்க. நாகேஷ் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இங்கே வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த இப்படி தள்ளி பிடிச்சினா வந்து ஒரு சின்ன தூசி மாதிரி ஆயிரும் அந்த பிரச்சனை. ஸோ அது விலகி இருந்து பாருங்கள். இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க. ஒன்லி திங்க் பாசிட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸு. வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது. வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க. நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. 2 வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம். அதுக்கும் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்களில் இருக்கிற படித்து வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க. பெரிய மாற்றங்கள் வந்து 2 வருஷமாக பார்த்துட்ருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கிற மாதிரி, மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம்.
கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. இது சேரிட்டி கிடையாது, இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்மளோட பொறுப்பு. அகரம் வந்து உங்களோடது. இது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லாரும் ஊர் கூடி தேர் எடுப்போம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.